ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டே பை டே விளாக் மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அந்த டேயில் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் காட்ட போகிறேன். நான் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைய பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ட்ராயிங் பண்ணலான்னு இருந்தீங்க. நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஏதாவது நாங்கள் ஒட்டுவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிச்சாச்சு. ஸோ அதனால் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணும் போது தான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா புத்தர் வரையலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் வரையணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. சரி, இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வரைஞ்சேன். கொஞ்சம் நல்லாவே வந்திருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் பிளாக் கலரில் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரிங்னா அடிச்சிருந்தேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி அப்படியே க்ரீன் கலரில் டேப் ஒட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் பிளாக் கொடுத்துட்டு எல்லோ, அதுக்கடுத்து க்ரீன் இந்த மாதிரி கொடுத்தேன். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா நான் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் எடுத்தது. மறுநாள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாம். சுட சுட சாதம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தம்பி இப்போ தான் காலேஜ் போனால், ஸோ அவனுக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருந்தாங்க. ரசம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சட்னி மாதிரி, சட்னி கிடையாது, இந்த கருவேப்பிலை தொக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருந்தாங்க. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் தினம் பார்த்திங்கன்னா இப்போலாம் ஒரு முட்டை எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ வெறுவாயில் பார்த்திங்கன்னா சாப்பிடணும். அதனால் பார்த்திங்கன்னா தனியாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முட்டை வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு. ஸோ இது எல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருந்தோம் பார்த்திங்களா முட்டை, அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வெறு வயிற்றில் சாப்பிடாம பார்த்திங்கன்னா இந்த முட்டையை தான் ஒன்று சாப்பிடுவேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு வாரமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்னன்னு தெரில, கொஞ்சம் செட் ஆகுது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படியாவது வெயிட் போடுவோமான்னு பார்க்கேன். பட் ஒன்றும் ஏற மாட்டேங்குது. வெயிட் போடுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். பட் ஒன்றும் தேர்ற மாதிரி தெரில. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கு காம்பினேஷனாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பருப்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு, இதுதான் வச்சுருந்தேன் நான். இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த ரசத்தை பார்த்திங்கன்னா நல்லா கொல கொலன்னு ஊற்றி இதையும் பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும், செமையாக இருக்கும்லங்க. இந்த காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரசம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரசம் பிடிக்கவே செய்யாது. பட் எனக்கு என்னன்னு தெரியலங்க, டிஃப்ரெண்ட்டாக ரசம்னா ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் மம்மி வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக சிக்கன் இல்லைன்னா பருப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்திங்கன்னா மனசார சாப்பிட்டேன் நான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது ஆஃப்டர்நூன் கிட்டே எடுத்தது. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. அதனால் வீட்டில் பார்த்திங்கன்னா கேரட் இருந்துச்சு. அதனால் நம்ம கேரட் மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கேரட் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிட்டிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸு, நான் பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த முந்திரி, இந்த தான் எடுத்திருந்தேன். எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 கிட்ட எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானது எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், குட்டியாக இருக்கலாம் அழகாக. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இது தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கேரட் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக அங்கே இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எங்கள் மிக்சியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பெருசாக போட்டோம்னா அடிக்காதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டோம்னா அது அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிக்சியில் அடிச்சுட்டு மிச்சம் இருக்க கேரட்டை ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டியாக கட் பண்ணினோம்னா கொஞ்சம் நிறையாவும் இருக்கும் நமக்கு. ஜூஸும் பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும். அது மாதிரி அரைக்கவும் செய்யுங்க. நல்லா திட்டு இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வடிகட்டி குடிப்பாங்க. தயவு செஞ்சு வடிகட்டி குடிக்காதீங்க. அதில் உள்ள சத்து எல்லாமே போயிடும். அப்படியே கொஞ்சம் தொண்டைக்கு பார்த்திங்கன்னா பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா இருக்குங்க. உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரியாக போயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பிடிக்கவே செய்யாது. அப்படி பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி நானும் மிக்சியில் போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் நட்ஸுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது தான் எடுத்திருந்தேன். பாருங்கள், இந்த குவான்டிட்டியில் தான் எடுத்திருந்தேன். இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா தூளாக ஆக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கல் தேடிக்கிட்டு இருந்தீங்க. பட் கல் பார்த்திங்கன்னா என் கண்ணில் படலை. அதனால் பார்த்திங்கன்னா நான் அருவாமனையில் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே அதிலே பார்த்திங்கன்னா நல்லா நுணுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கொரன்னு இருக்கிற அளவு நுறுக்கிக்கோங்க. ரொம்ப நுணுக்கி மாவாக ஆக்கி தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஜூஸ் போடும்போது அதுவும் அரையணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் நல்லா கட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நுணுக்கி போட்டுட்டேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கேரட்டும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகி மிக்சியில் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? மிக்சியில் பார்த்தீங்கன்னா கேரட் போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க நட்ஸையும் பார்த்தீங்கன்னா இது உள்ளேயே நம்ம போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா உதிரியாக. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா செம டீட்டெயிலாக போட்டிருந்திருப்பேன். அதை செக் பண்ணலைன்னா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆரோக்கியாவில் இருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் பால் வந்தீங்கன்னா கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா தண்ணி கலக்காமல் இருந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்சியை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். நம்ம போட்ட கேரட் எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா அரைக்கணும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த மையாகிற அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையுமே போடணும். இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக அரைச்சிங்கன்னா கேரட் அரையவே செய்யாது. சில மிக்சியில் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம், சில மிக்சியில் பார்த்தீங்கன்னா அடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா கேரட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிருங்க. இல்லைன்னா ஜீனியும் போட்டு கூட அடிச்சிருங்க. நான் ஜீனி போடுறதுக்கு மறந்துட்டேங்க. லாஸ்ட்டு தாங்க டேஸ்ட் பண்ணும்போதே போட்டேன் நான். அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜீனியை போட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. அரைச்சி முடிச்சதும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறும் பால் மட்டும் ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதையும் நல்லா அப்படியே மையாக அரைச்சிருங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மையாக அரைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பாலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 10 ரூபா பாக்கெட் வாங்கியிருந்தேன் நான். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மட்டும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா 10 ரூபா பாக்கெட் வாங்கியிருந்தேன் நான். இதையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம பாலை ஊற்றி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், நல்ல மையாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தோணுல இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீனி போட்டிருக்கேன். நல்லா நிறையா தான் எடுத்து போட்டேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதையும் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லுத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைக்கும். அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா கொலன்னு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நார்மலாக போடுறதுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அதுவே கட்டியாயிரும், அந்தளவுக்கு ஆயிரும். நல்லா மேலேயே பார்த்திங்கன்னா அந்த கேரட்லாம் ஊறி வந்து அது ஒரு மாதிரி இருக்குங்க. இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் நானும் பார்த்திங்கன்னா கலட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் வச்சுருந்தேன். எனக்கும் எங்கள் மம்மிக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டம்ளர். அதுக்கடுத்து அவ்வளோதான் ஊற்றிட்டு நானும் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரியஸாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் பொய் சொல்லலைங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் டாடா பாய்.